வணக்கம் தமிழக மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. தளபதி ஆட்சியில் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தமிழ்நாடு சிஎம்மை பற்றி ஒரு வாழ்த்தோடு என்னோடய பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழ் சினிமாவில் சிகரம் தொட்டாய், தமிழ் சினிமாவில் சிகரம் தொட்டாய், மக்களின் மன்னனாய் இமயம் தொட்டாய், எங்கள் அன்பு அண்ணனே. தமிழ் சினிமாவில் சிகரம் தொட்டாய், மக்களின் மன்னனாய் இமயம் தொட்டால் எங்கள் அன்பு அண்ணனே, வாழ்க வடமுடன் என்று என் வாழ்த்தை கூறிவிட்டு என்னோடய பதிவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி, இந்த டிவிக்கு ஆட்சியை பற்றி இந்த தப்பாக பேசுகிறவங்களுக்கும் தளபதியை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கும் தான் இன்றைக்கி நான் பதிவு போட வந்திருக்கேன். நான் இன்றைக்கி பதிவு தளபதியை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கும் டிவிக்கை பற்றி தப்பாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அவர் எப்படி சொல்கிறதுனா, அவர் சினிமா ஸ்டார்டிங்கில் வரும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டவங்க, இவரெல்லாம் எப்படி நடிப்பார்னு கேட்டவங்க. ஆனால் அவர் இளைய தளபதி, தமிழ்நாட்டின் இளைய தளபதி. அவர் சினிமாலேயே சிகரம் தொட்டார். இன்றைக்கி அரசியலில் இமயமே தொட்டுட்டார். சரியா? அதனால் அவரை பற்றி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. என்ன பேச வந்திருக்கேன்னா, இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஆனால் சீமான் அண்ணா அவர்களே, ஆனால் அவர் மேலே ஏன் இவ்வளோ வன்மையை கக்குறீங்கன்னு எனக்கு தெரிலண்ணே. அவர் ஒரு சக நடிகனாக பாருங்கள், இல்லை உங்கள் கூட பிறந்த அண்ணனாக பாருங்கள். நீங்கள் எதுக்கு இவ்வளோ வன்மையை கக்குறீங்க? அப்படி உங்களுக்கு என்ன கிடைக்குது இதில்? அவர் மேலே அவ்வளோ வன்மையை கக்குறீங்க. அவங்க கட்சிக்காரங்களும் சரி, மினிஸ்டர் சரி, வன்மையை கக்குறீங்களே, உங்களுக்கு இதில் என்ன கிடைக்குது சொல்லுங்கள்? அவர் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது பண்ண தானே வந்திருக்காரு. ஏன்னா அவர் யார் தயவும் இல்லைங்க. நீங்கள் டிஎம்கே 27 கட்சி கூட்டணி, ஏடிஎம்கே 25 கட்சி கூட்டணி வச்சாங்க. அப்படியும் ஜெயிக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் அண்ணனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் அவர் ஒரு தரைக்குறவாக பேசுகிறதும் சரி, அநாகரிகமாக பேசுகிறதும் சரி, ரொம்ப அந்த ஷார்ட்டை நீங்கள் வாங்குகிற 5-10க்கு ஷார்ட்டை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்கள்? இல்லை அவர் ஏதாச்சும் அவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கார் பார்த்தீங்களா? ஏதாச்சும் உங்களை பற்றி எதாவது பேசுகிறாரா? மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு. அவரோட முழுக்க மக்களுக்கு நல்லது பண்ணணும். அவரோட மனசில் இருக்குது மக்களுக்கு நல்லது பண்ணணும். நம்மளை தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆள் ஆக்குனது காரணம் மக்கள்னு அவர் நம்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு. அதையும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்லை, நான் கேட்குறேன், அதையே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வன்மையை அப்படி கக்குறீங்களே சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு சொல்லுங்கள்? வன்மையை கேட்க உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஒவ்வொரு வீடியோ